தாராளம் பெயரை சொன்னால் காடும் பயிராகும், வேளாளம் பெயரை சொன்னால் வேலியும் பயிராகும். கருப்பு கொடை பிடிச்சி காடு பார்க்க போனாரா கண்ட பக்கம் தோப்பாகும். வெள்ளி கொடை பிடிச்சி வயல் பார்க்க போனாலும் வேலியும் பயிராகும். ஆச்சா, பொன்னேர் போன பக்கம் என்னென்ன அடையாளம், இதெல்லாம் அன்னையத்த வரலாறு. ஆற்றை வளைச்சி கட்டி அழகிசம்மா நாற்று விட்டு, குளத்தை வளைச்சி கட்டி குட்டஞ்சம்பா நாற்று விட்டு, அதுக்கு தான் போகிறான் அண்ணன் கொடை பிடிச்சிக்கிட்டு. கருப்பு கொடை பிடிச்சி காடு பார்க்க போனாலும் காடு பயிராச்சு, கண்ட பக்கம் தோப்பாச்சு. வெள்ளை கொடை பிடிச்சி வீதியில் போனாலும் வேலி பயிராகும், வெள்ளாமல் நல்லா இருக்கும் அப்படிங்கிற பழமொழி. இதெல்லாம் சாதி பிரிவு பேசணும்னு அன்னைக்கு தப்பாக நினைக்கிறாங்க. அன்னைக்கு சோளம் கம்புன்னு எனக்கு எத்தனை வகையாக பிரித்தான். ஆச்சா, இப்போ நாயிங்கிறாங்க. நாயும் அன்னைக்கு தேவைப்பட்டது, பூனையும் அன்னைக்கு தேவைப்பட்டது, எல்லா உயிர் ஜீவன்களும் தேவைப்பட்டது. ஆச்சா, அப்போ நான் பூனை சயனம் பண்ணித்தான். அவன் ஒன்று வெட்டி போடுவானான், என் வெட்டை கூட என்னால் வெட்ட முடியாதுன்னா பூனை. அப்புறம் அதனால தான் அதாயுதம் வெட்டுவோம் அப்படின்னா, அதனால தான் பேண்டாளா மண்டாளா மறைக்கும். அதுக்கு யார் சொல்லி கொடுக்குறாங்க? வெள்ளாட்டு ஒரு காட்டில் ஆணை ஒரு காட்டில் விட்டாங்களாம். வெள்ளாடு தின்னுபிட்டு ஆனைக்காட்டுக்கு போய்த்தான். ஆனைக்காட்டுக்கு போகும்போது ஆனை தூக்கி விசிறித்தான், 2 காலுக்கும் சந்திர சொட்டை, இந்த மொழியில சொட்டை. அதுக்கு நான் மைத்தன்னைக்கு சரிச்சா விடுறேன், அது உழுவுதான் ஆட்டோமேட்டிக். இதெல்லாம் அன்னையத்த இது இப்படிக்கு வரலாறு.